டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம். நீங்க வேலை தேடி ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? எத்தனையோ இடத்துல அப்ளை பண்ணிட்டேங்க. எங்கெங்கேயோ ஏறி இறங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் குடுத்துட்டேன். பழைய கம்பெனிலாம் கூட நான் ரீச் அவுட் பண்ணிட்டேன். எல்லா நெட்வொர்க்கையும் நான் போய் பார்த்துட்டேங்க. ஒண்ணும் அமையலங்க. ஒரு வேளை இன்டர்வியூ வந்தா கூட அடுத்த லெவல்ல மூவ் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு தடை வந்துடுது. அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் பாருங்க. வேலை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் பாருங்க. தேவன் இதில என்னவா இருக்கிறார்? இதில அவருடைய பங்கு என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்போது, இன்னும் நமக்கு விசுவாசம் பெருகும் பாருங்க. விசுவாசம் பெருகும்போது எல்லா சவால்களையும் நம்ம ஈஸியா மேற்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த ஏரியால, இந்த சூழ்நிலையில விசுவாசத்தில நம்ம வளர்த்துக் கொள்ளணும் பாருங்க. அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில 2ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு இங்க ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் குடுக்குறாரு. என்ன பிரேயர் ரெக்வெஸ்ட் குடுக்குறாரு? வேலை ஜாஸ்தியா இருக்குதுப்பா. ஆனா வேலையாட்களோ கொஞ்சம். நெறைய வேலை இருக்குது. வேலையோ மிகுதி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேலையோ மிகுதி. வெளியில நம்ம என்ன கேட்கிறோம்? வேலையே இல்லங்க. மார்க்கெட்டே டல்லு. மார்க்கெட்டே சரியில்லங்க. ரொம்ப வேலை இல்லங்க. எல்லா இடத்துலயும் ஆள் குறைக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் லே ஆஃப். ஆனா பைபிள் படிக்கும்போது பாருங்க, அப்படி வித்தியாசமா சொல்லுது. வேலையோ மிகுதி, அறுப்பு மிகுதி. நெறைய வேலை இருக்குதுன்றாரு. வேலையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எம்ப்ளாயீஸ் ரொம்ப கம்மின்றாரு. வொர்க்கிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நெறைய வேலை இருக்குது. ஆனா வேலையாட்களோ கொஞ்சம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பாருங்க, நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா வேலை செய்றதுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்காது. ஆனா தேவனோட ராஜ்யம் பாருங்க, அத விட பெருசு. எல்லாத்தையும் காட்டிலும் தேவனோட ராஜ்யம் பெருசு. அங்க நெறைய வொர்க் இருக்குதுன்றாரு. வேலையோ மிகுதி. இத சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்க. வேலையோ மிகுதி. வேலை நெறைய இருக்குதுன்றாரு. வேலையோ மிகுதி, அறுப்பு மிகுதி. வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ண சொல்றாரு. என்ன ஜெபம் பண்ண சொல்றாரு? அறுப்புக்கு எஜமானன் கிட்ட வேலை நெறைய இருக்குது. வேலை கெட்டு போயிடக்கூடாது. வேலையாட்களை அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்றாரு. இது பிரேயர் ரிக்வெஸ்ட். சாதாரண ஒரு மனுஷன் பிரேயர் ரிக்வெஸ்ட் குடுத்தாலும் நம்ம சீரியஸா பண்ணுவோம். இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் இயேசு கிட்ட இருந்து வருது. நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலையாட்களை அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்றார். அங்க வேலை நெறைய இருக்குது. இதுல இருந்து நம்ம மனத நம்ம மாத்தணும் பாருங்க. வேலை நெறைய இருக்குது. வேலையோ மிகுதி. ஆனா வேலை ஆட்கள் தான் கம்மி. வொர்க்கிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆகவே ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்க நண்பர்கள், உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடுறாங்களா? இத சொல்லி ஜெபம் பண்ணணும் பாருங்க. ஆண்டவரே இந்த வேலைக்கு அவர அனுப்புங்க. அவருக்காக கதவ திறந்து வைங்க. நெறைய வேலை இருக்குன்னீங்கல்ல ஆண்டவரே! அவருக்கு வேலை கிடைக்கும்படி செய்யுங்க. அப்படின்னு ஜெபம் பண்ணணும் பாருங்க. அறுப்புக்கு எஜமானுகிட்ட ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு வேலை சொல்லலாம். இது ஊழியத்துக்கு தாங்க இது. இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, அவரு ஊழியத்த பத்தி தாங்க பேசுறாரு. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்றவங்களுக்காக தான் சொல்றாரு. இது எப்படிங்க நீங்க மற்ற துறைகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மற்ற காரியங்களுக்கு அப்ளை பண்ணலாம் பாருங்க. மற்ற வேலைகளுக்கும் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில பவுல் பாருங்க வேலை குறித்து சொல்லும்போது, "வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும், நடுக்கத்தோடும், கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து, மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்." இங்க எப்படி வேலை செய்யணுமா? நம்ம எஜமான்களுக்கு, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கு, கிறிஸ்துவின் ஊழியக்காரரா வேலை செய்யணுமா? பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாலுமே, நம்ம எல்லாருமே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறோம். நீங்க ஏதோ ஸ்கூல் டீச்சரோ, இல்ல டாக்டரோ, இல்ல நர்ஸோ, இல்ல சின்ன வேலை செய்றீங்களோ, ஐடில இருக்கிறீங்களோ, இல்ல கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கீங்களோ, யாரா இருந்தாலும் சரி பாருங்க, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று தான் வேதம் சொல்கிறது. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறவன் தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் இல்ல. எல்லாருமே கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தான். தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பாருங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு நம்ம ஊழியம் செய்றோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நல்ல பிள்ளைகள வளர்க்குறோம். அதுவும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தான். ஒரு குடும்ப தலைவனா இருந்து, ஒரு ஐடி ஆஃபீசரா இருந்து, ஒரு டீச்சரா இருந்து, ஒரு பேங்க் ஆஃபீசரா இருந்து, எந்த வேலை செஞ்சாலும் பாருங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரரா அங்க மனப்பூர்வமா தேவனுடைய சித்தத்தின்படி வேலை செய்றோம். ஒரு வேளை உங்க எஜமான் நீங்க செய்ற வேலையெல்லாம் அங்கீகரிக்கலனா கூட, அங்க தொடர்ந்து ஒரு மோட்டிவேஷனோட நம்ம வேலை செய்றோம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வேலை செய்றோம். இந்த கான்டெக்ஸ்ட்டோட இப்ப அப்ளை பண்ணி பாருங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டோட நம்ம இப்ப அப்ளை பண்ணும்போது பாருங்க, நமக்கு அந்த வசனம் புரியும். அறுப்புக்கு எஜமான்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்ன சரியான இடத்துல அனுப்புங்க. எங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன்? எந்த துறையில நான் ஆசீர்வாதமா இருப்பேன்? எந்த கம்பெனில நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன்?
என்னோட திறமைகள நான் அங்க வெளிக்கொண்டு வர முடியும். என் திறமைகள அங்க வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த இடத்துக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னுடைய எஜமானுக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். என் திறமைகளும் வளரணும். அங்க இருக்கிற அ பிரச்சனைகள நான் சால்வ் பண்ணணும். அங்க சொல்யூஷன் புரொவைடரா இருக்கணும். அப்படி தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண பாருங்க. அறுப்புக்கு எஜமானுகிட்ட நம்ம ஜெபம் பண்ணணுமா? வேலையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. வேலையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அங்க மார்க்கெட் டல்லே கிடையாது. அங்க மார்க்கெட் எப்பவுமே ஹை தான். வேலையோ மிகுதி. இத சொல்லும்போதே பாருங்க ஒரு உற்சாகம் வருது. வேலை நெறைய இருக்குது. இந்த கான்டெக்ஸ்ட்ல ஜெபம் பண்ணா விசுவாசம் பெருகும் பாருங்க. அவர்ட்ட நெறைய வேலை இருக்குது. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நெறைய இருக்குது பாருங்க. ஆனா நமக்கு தான் உணர்வு உண்டாகுறதில்ல. நம்ம கண்கள்ல தான் தெரியறதில்ல. நம்ம காதுல தான் அது கேட்கறதில்ல. நம்ம இருதயத்துல தான் அதுல உணர்வு உண்டாகுறதில்ல. இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அறுப்புக்கு எஜமானுகிட்ட இதுக்கு ஜெபம் பண்ணணும். ஒரு வேள நீங்க வேலைக்கு தேடுறதா இருந்தாலும், இத சொல்லி ஜெபம் பண்ணணும். அறுப்புக்கு எஜமானனே என்ன சரியான இடத்துல அனுப்புங்க. நானும் அவைலபிளா இருக்கிறேன். நானே ஒரு வேலைக்கு தேடின்னு இருக்கிறேன். என்ன வேலையாட்கள எனக்கு கரெக்ட்டான இடத்துக்கு அனுப்புங்க. எங்க வேலை மிகுதியோ அங்க என்ன அனுப்புங்க. எங்க உங்களுடைய வேலை ஜாஸ்தியா இருக்கோ அங்க என்ன அனுப்புங்க. ஒருவேளை நீங்க நல்ல வேலையில இருந்தா கூட, வேலை தேடுறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துல நெறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. உம்மகிட்ட நெறைய வேலை இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல நெறைய வேலை இருக்குது. கிறிஸ்துவின் ஊழியக்காரரா வேலை செய்யறதுக்கு நெறைய வேலை இருக்குது பாருங்க. அதுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அறுப்புக்கு எஜமானர்கிட்ட ஜெபம் பண்ணணும். என்ன அனுப்புங்க. என் பிள்ளைகள அனுப்புங்க. என் சகோதரன அனுப்புங்க. ஃப்ரெண்ட அனுப்புங்க. என் பக்கத்து வீட்ல ஒருத்தன் வேலை தேடின்னு இருக்கிறான். அவன அனுப்புங்க. உங்களுடைய வேலைக்கு அவன அனுப்புங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் போது, நமக்கு திறக்காத வாசல் கூட திறக்க பாருங்க. அடைக்கப்பட்டிருக்கிற கதவு கூட திறக்கும். எப்படிப்பட்ட கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கதவு திறக்கும். ஏன்னா, அறுப்புக்கு எஜமான்ட்ட ஜெபம் பண்றோம். அவர்ட்ட நெறைய வேலை இருக்குது. ஆகவே இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்க, கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும். இந்த கான்டெக்ஸ்ட்ட விட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம உலகத்தின் பிரகாரம் தான் ஓடின்னு இருக்கிறோம் பாருங்க. மார்க்கெட்டு டல்லு, ரொம்ப ரிவைவ் ஆவல. இப்போ உலகமே மாறிடுச்சு. ஏஐன்னு மாறிட்டாங்க. எல்லா வேலையும் போது. எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் லே ஆஃப் பண்றாங்க. அப்படி இப்படின்னு அந்த எண்ணத்த தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த எண்ணத்தலாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு, தேவன் அறுப்புக்கு எஜமானன். அவர்கிட்ட நெறைய வேலை இருக்குது. நான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனா அவர்ட்ட ஜெபம் பண்ண போறேன். எங்க நான் கரெக்ட்டா கனி கொடுப்பேனோ, எந்த இடத்துல நானு ஆசீர்வாதமா இருப்பேனோ, யாருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேனோ, அந்த இடத்துக்கு என்ன அனுப்புங்க. அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்க, கர்த்தர் நமக்கு சரியான வாசல் வழியா நமக்கு உட்பிரவேசிக்க நமக்கு உதவி செய்வார். இந்த ஜெபத்த நீங்க வேலை தேடுற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க தேடி இருந்தாலும் உங்களுக்காகவும் இந்த ஜெபத்த பண்ணுங்க. கர்த்தருடைய அ ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நெறைய வேலை இருக்குது. வேலையும் மிகுதி. தைரியமா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க இத குறித்து சாட்சி பகர்வீங்க. நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ.